இப்போ சீசனில் கிடைக்கிற இந்த பனங்கிழங்க கட்டாயம் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. ஏன்னா இது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. உடம்பை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு இந்த பனங்கிழங்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நல்லா குண்டு குண்டு கிழங்கா பார்த்து வாங்குங்க. இதனுடைய தோலை நல்லா உரிச்சிட்டு தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிங்க. அப்போ தான் குக்கரில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் உள்ள எக்ஸ்ட்ரா தோல் மண் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு குக்கரில் வந்து 2 டம்ளர் தண்ணி போல் சேர்த்துட்டு அதில் நம்ம உரிச்சு வச்சுருக்க இந்த பனங்கிழங்கு எல்லாம் சேர்த்துவோங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் 2 ட்ரிப் அவிக்க போகிறீங்கன்னா மிச்சம் உள்ள பனங்கிழங்க இந்த மாதிரி பேப்பரில் ரேப் பண்ணிவிட்டு ஒரு பாலித்தீன் பேக்கில் வச்சுட்டு பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 4-5 பூண்டு, 1 ஸ்பூன் கல் உப்பு, 1 பீஸ் கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி ஹையில் வச்சுருங்க. சவுண்டு தானே சிம்மில் வச்சுட்டு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மணக்க பனங்கிழங்கு அவ்வளோ சூப்பராக தேறிடும். இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு அதிகமாக வேணும் நைட்டு நீங்கள் பனியில் போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் கத்தி வச்சு அதனுடைய தோலெல்லாம் உரிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். இது நீ கிடைக்கிறப்ப வாங்கி நல்லா காய வச்சு பொடியும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டில் பக்கம் கட்டும். வாழ்க்கை வளமுடன்.